என்னையா நீ இப்படி தலையில இடி தூக்கி போடுறேன்? நீ அந்த பிள்ளைய பார்க்க போனதும் நான் எம்பிட்டு ஆசையா சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நிச்சயமா அவளை எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வருவேன்னு கடைசியில பார்க்க போனேன். இப்படி ஒத்தாலா வந்து நிக்கிறியே. நான் என்ன வேணும்டா பாப்பால பார்க்காம பேசாம வந்தேன். என் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. என்னத்த பண்றது போ. நீ என் கூட வந்திருந்தா உனக்கு என் நிலைமை புரிஞ்சிருந்திருக்கும். என்னையா அப்படி பொல்லாத நிலைமை? உன் மேல நான் எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி ஒத்த நிமிஷத்துல சுக்கு நூற நொறுக்கி தள்ளிட்டியே. நீதானா சொல்றது? நீதானான்னு நெசன் நினைக்கும் போது என்னால உண்மைக்கும் அதை நம்பவே முடியலையே, ஏத்துக்கவே முடியலையே. நல்ல சந்தர்ப்பம், இப்படி கோட்டை விட்டுட்டு வந்துட்டு நிக்கிறியே. ஐயோ, இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்குமா என்னன்னு தெரியலையே. நீங்க பார்த்து அழுகிறதா இல்ல சிரிக்கிறதான்னு ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதையா. இப்பவும் எனக்கு உண்மைக்கும் சொல்றேன், நம்பவே முடியல. நீ பாப்பால எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு தானே நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே டிராமா போடுறீங்க. உண்மையை சொல்லு. அட போத்த, நீ ஏன் என்ன நம்பலனா அப்புறம் வேற யார் என்ன நம்புவா? வாய்ப்பு ஒரு தடவை தான் கதவை தட்டும். அப்ப நம்ம அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறியே. என்ன பண்றதுனே தெரியலையே. பேசாம இப்படி வேணா ஒண்ணு செய்யலாமா? இல்லவே இல்லை. நீ நிச்சயமா பாப்பாவை பார்க்க போகவே கூடாது. எனக்கே அந்த சூழ்நிலை சரியில்லாததாலதான் அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி நான் திரும்பி வந்துட்டேன். ஒருவேளை நீ போனா அங்க என்ன வேணா நடக்கலாம், நிலைமை தலைகளாக மாறவும் செய்யலாம். உனக்கு ஏதாவது அவமானம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், அதை கேட்டு சகிச்சுக்கிற சக்தி எனக்கு சுத்தமா இல்லை. வேண்டாம், ஏற்கனவே நான் அனுபவிக்கிற கஷ்டமே போதும். திரும்ப நீயும் போய் அந்த வலியும் வேதனையும் எனக்கு வேண்டாம். சொன்னா புரிஞ்சுக்கோ. பாத்தியா எம்பிட்டு புத்திசாலித்தனமா இருக்க. நான் வேணா ஒண்ணு செய்யவா? இல்ல இப்படி செய்யலாமான்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள நான் என்ன சொல்ல வரேன்றத சூட்டிக்கே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றியே. இப்படி காரசாரமா விவரமா இருக்க நீயே கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற பாத்தியா? அதான் எனக்கு மனசுக்கு என்னவோ பண்ணுது. நீ ஒருத்தன் தாயா நல்ல விவரமான புள்ள. ஒரு பெரிய குடும்பத்தையே இப்படி காப்பாத்துறன்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம வீட்டில் எல்லாருமே ஆளாளுக்கு ஒவ்வொரு தினசு. ஒன்று தெக்கங்க, ஒன்று வடக்கங்க, ஒன்று கிழக்கங்க, ஒன்று மேக்கங்க. ஆளாளுக்கு திக்கு கொண்டுமா திசை கொண்டுமா திரும்பி நிற்பாங்க. அவங்க எல்லாரையும் நீ ஒரே நேர்கோட்டில் ஒன்று போல கட்டி அரவணைச்சு இந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. உன்னை பார்க்கையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம பிள்ளை எம்பட்டு சாமர்த்தியமா ஒத்தால இவ்வளோ பெரிய குடும்பத்தை வழி நடத்திட்டு போகிறேன்னுட்டு. இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ட்டு கூட நினச்சிருக்கேன் தெரியுமா? கடைசியில் இப்படி பண்ணிட்டியே. இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்படிப்பட்ட பிள்ளை இன்னைக்கு இப்படி வந்து நிக்கையில என் மனசு எம்பட்டு ரணமா கொதிச்சு போய் கிடக்க தெரியுமா? சரியா, நான் போனா தானே என் வாய் சும்மா கிடக்காது. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு வம்ப இழுத்துட்டு வந்துடுவேன். பிரச்சனையாயிரும்னு பயப்படுறேன். அதெல்லாம் சரிதான். சுந்தரிய வேணா அனுப்பிவிடுவோமா? அவள் நல்லா பக்குவப்பட்ட பிள்ளை தானே, இடம் பொருள்லாம் பார்த்து பேசுவாள்ல. அப்பா கிட்ட அவளை பேச விட்டோம்னா ஒருவேளை பாப்பா மனசு மாறி இங்க திரும்பி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. பரவாயில்ல கிழவி, 100ல ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையால சொல்லிவிட்டேன். நீயும் ஆவுனா கோவத்துல தாட் போட்டு தகடன்னு எகிரி குதிப்பிய. அதனால உனக்கு காரசுரம் பத்தாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீயும் நல்லா விவரமா தான் இருக்க. என்னையும் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்க. என்னது ஆவுனா இப்படி எகிரி குதிச்சுட்டு வந்துரு. இப்படி கோவப்பட்டே தானே எல்லாரையும் உன் காலு கீழே வச்சிருக்கேன். இப்படி நீ கோவப்பட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுன்னு மட்டும் நினைக்காத. வளைஞ்சி போக வேண்டிய இடத்துல வளைஞ்சிதான் போகணும். அதானே, என்ன கால வாரலன்னா இவளுக்கு இருக்க முடியாது. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன் நல்ல விவரமான பிள்ளையாக்கன்ட்டு. அதுங்கட்டி எப்படி வந்து நிக்க பாரு. அடியே, நம்ம சண்டையை பிறகு வச்சுக்கிட்டு முதல்ல இப்ப முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். என்ன விஷயம் போதுனே தெரியாம தலையும் தெரியாம வாழும் தெரியாம இப்படி வந்து வளர்த்து நிக்காத. எல்லாம் நாங்க அங்க நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். என் பேர் அடிபட்டதை தான் நாங்க இங்க வந்து நின்று வேலையை பார்க்கலான்னு வந்திருக்கோம். புரிஞ்சிக்க. அதானே, ஒட்டி கேட்கலன்னா உனக்கு தூக்கன்றதான் வராத. இந்த அம்மா பெரிய மகாராணி, இவங்க பேர் அழைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களாம். கிளம்பி சொல்றதுதான் என் மனசுக்கும் சரின்னு படுது மாமா. பேசாம நான் போய் அக்காவை பாக்குறேன். நான் மட்டும் தனியா போனேன்னா நிச்சயமா அக்கா வராது. பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போறேன். அது பிள்ளைங்களை பார்க்கும்போது ஒருவேளை மனசு மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. என்னதான் புருஷன் வேண்டான்னு உங்க மேல கோபமா ஒதுங்கி இருந்தாலும் பிள்ளைங்களை எந்த தாயுமே விட்டு கொடுக்க மாட்டால. அதனாலதான் சொல்றேன் மாமா, அந்த பிள்ளைங்களுக்காகவாது நிச்சயமா பாப்பாக்கா தான் மனசை மாத்தி நம்ம வீட்டுக்கு திரும்ப வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. அதுக்காக தான் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதான். ஆனா நீ இப்ப போக வேண்டாம். என்னையா நீ முன்னையும் போக விட மாட்டேற, பின்னையும் வர விட மாட்டேங்கிற. நீ அவளை அனுப்ப சம்மதிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அவ இப்ப போக வேண்டான்ற. இதுவே சரியான கூறு கேட்ட குக்கரு. இப்பதான் முறையா புத்திசாலித்தனமா எதையோ யோசிச்சு உளறி கொட்டுதுன்னு பார்த்தா நீ இப்படி குறுக்க விழுந்து கெடுக்கிறியே. ஏ கிழவி, இப்ப காரியம் தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்ல. அதுக்காண்டிதான் நான் பொறுமையா போறேன் பாத்துக்க. அதுக்காக என்ன ஏமாந்தவன் நினைச்சிடாத. இப்ப அக்காக்கும் மாமாக்கும் நடக்கிற சண்டை தீர்ந்து அவ மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கச்சேரி வைக்கிறேன் பாரு. நடக்கும்போது பாத்துக்கலாம் டி. அட போட்டி சப்பா, இந்த இந்தியா பாகிஸ்தான் கூட ஒண்ணு சென்ற போல இருக்கு. ஆனா உங்க சண்டையை தீர்க்க மட்டும் முடியவே முடியாது. உங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து பண்றதுக்குன்னே ஒரு ஆளை தனியா வேலைக்கு போடணும் போல இருக்கே. என்ன
போல இருக்கு. இந்த கதையில நான் சேர்க்கும் போது நீ தாம்மா மெயின் ஹீரோயின், உனக்கு தாம்மா நாங்க நிறைய சீன்ஸ்லாம் வைப்போம், நிறைய டயலாக்லாம் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. சைடு ரோல்னு சொல்லிவிட்டு இந்த சுந்தரிக்கும் இந்த சக்தி பிள்ளைக்கும் தான் நிறைய சீன்ஸ்லாம் வைக்கிறாங்க, டயலாக்லாம் கொடுக்குறாங்க. அவங்களதான் மெயின் ரோலா காட்டி விட்டு சும்மா பேருக்கு பாப்பா பாப்பான்றாங்க. ஆனா கடைசியில பார்க்க போனா என்ன காமெடி பீஸாலாம் ஆக்கி விட்டாங்க. ஐயோ மைனி, உங்களை பார்க்கும்போது காமெடி பீஸா இல்ல டம்மி பீஸா தான் இருக்கு. ஏன்டி அம்மா சொல்ல மாட்டேன், என்னமோ ஒன்னாதான் மையப்படுத்தி கதை வரப்போகுதாமே, அதான் நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலையும் சொல்லுவ. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்க இடத்த நிச்சயமா யாராலையும் நிரப்பவே முடியாது மைனி. நீங்க இருந்தாதான் கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா நீங்க டம்மி பீஸ் கூட இல்ல, டம்மி பட்டாசு. அடியே என்ன உங்களை பத்தி சொன்னது கோவம் மட்டும் மூக்குக்கு மேல பொத்துக்கிட்டு வருதா? உங்க மடிக்குள்ள என்னத்தை சுருட்டி வச்சிருக்கீங்க? அது அழுது அழுது தொண்டெல்லாம் வறண்டு போச்சு, நாக்கெல்லாம் காஞ்சி போச்சா, அதான் கொஞ்சம் குறிக்கலாமேன்ட்டு குச்சி மிட்டாயும் அது பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கேன், வேற ஒண்ணு இல்ல. இதுவா கொஞ்சம் சரிதான். எங்க உங்க மூட்டை அவுத்து காட்டுங்க பாப்போம். என்ன மைனி, நான் சொன்னது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன். நீங்க அழுதுட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் ஏதாவது பேசி உங்க கவனத்தை திசை திருப்பலாமேன்ட்டு தான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது உங்க மனசை சங்கடப்படுத்திண்டா என்ன மன்னிச்சுக்கோங்க மைனி. அப்படிலாம் இல்லட்டி, நீ ஒருத்தி மட்டும்தான் எனக்கு ஆறுதலை. நீ அப்பப்ப வந்து இப்படி கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு போகையில என் மனசுல உள்ள அம்புட்டு கவலையும் கரைஞ்சி தண்ணியா ஓடுது தெரியுமா? ஐயா அப்படியா? இத முதல்ல சொல்லிருக்கப்படாது. நான் ஒரு குடம் எடுத்து வந்திருப்பேன்ல, இப்ப அம்புட்டு தண்ணி வேஸ்ட் எல்லாம் போகுது. அடி நான் எம்புட்டு சீரியஸா என் கவலையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் கவலையும் துக்கமும் உங்க எல்லாருக்கும் விளாட்டா போச்சுன்னா பெரியம்மா என்னன்னா நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நிக்க வச்சு கேள்வியா கேட்டு தள்ளுறாங்க. என் ஆத்தாக்காரினா நீ சொல்லாம உன்னை என் வீட்டுக்குள்ள விடவே மாட்டேங்கிறாங்க. நீ என்னடா இப்படி கிண்டல் அடிக்கிற? உங்க மனசுல உள்ள கவலை என்னன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். சரி நீங்களா சொல்லுவீங்கன்னு பாக்குறேன், பாப்போம். நீங்க பிடி கொடுத்து பேசலன்னா நான் அதை வெளியில வர வைக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அட போங்க மேனி, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க நீ இப்படி காமெடியா கலகலப்பா அப்பப்ப வந்து பேசிட்டு போறதாலதான் என்னோட கவலை எல்லாம் பஞ்சா காத்துல பறந்து போகுதுன்ட்டு, அதனால சரின்ட்டு காமெடியா ஒரு வார்த்தை சொன்னா உடனே இப்படி அழுகுறீங்க. அதுக்கு போய் அப்போ அது நல்ல வாய், இது நார வாயா? சரி ஒரு பேச்சுக்கு சொல்லலாமேன்னு சொன்னா உடனே அதே புடிச்சிட்டு தொங்கு. என்ன அடி உனக்கு குசும்பு கொஞ்சம் கூடி தாண்டி போச்சு. ஒரு மைனிக்காரி கண்ணதுல அழுதுட்டு இருக்காளே, என்ன ஏது கேட்போம்லாம் இல்ல, இப்படி வந்து கிண்டல் அடிச்சிட்டு நிக்க. உங்க கவலை என்ன எனக்கு நல்லா தெரியும் மைனி. உண்மையில நீங்க அத்தை திட்டதால இப்படி மூஞ்சி ஒண்ணு தூக்கி வச்சுட்டு இல்ல. என்னடா அது நம்ம சோகத்தை நம்ம முகத்துல வெளியில காமிச்சு அதை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கேன்ற பயத்துலதான் இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. என்ன இது, இவன் நம்ம மனச படிச்ச மாதிரி இப்படி பளிச்சுன்னு புட்டு புட்டு வைக்கிற உண்மையெல்லாம் என்ன அதிர்ச்சியா இருக்கா? நீங்களா சொல்றீங்களா இல்ல நானே கேட்கவா? எப்படி வசதி? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உண்மையில என் பெரியம்மா கிளி என்ன கிழிச்சு விட்டாங்க தெரியுமா? அதான் துக்கம் தாங்காம இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். துக்கம் தொண்டை அடிக்கதான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி கண்ணை மறைச்சிக்கிட்டு முட்டாளா இருக்க வைக்கணும்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. என்னடி சொல்றவ? எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நைட்டு நான் தூங்கிட்டு தான் நினைச்சு நீங்க புலம்பிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மல்லி செடி கிட்ட உங்க கவலை எல்லாம், அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்ன இப்ப மச்சம் வாயை திறந்து உங்க பிரச்சனை என்னன்னு சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? நீ நினைக்கிற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்ல. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இப்படி என்கிட்ட கொண்டு வராத. அதான் அப்பமே சொன்னோம்ல உனக்கு தான் மெயின் ரோல் கொடுக்க போறாங்கன்னு, அதுக்காண்டி இப்ப என்ன வச்சு ரிஹர்சல் பாக்கியோ? அடியே கூறுகட்டவள, இது உன் புருஷன் உன்னை பார்த்து படிக்க வேண்டிய பாட்டுடி. நீ தெரியாதனமா என்ன பார்த்து படிக்க. ஓஹோ, என் சோகத்துக்கு ஏத்த மாதிரி மேடம் மேட்சிங்கா பாட்டை போடுறீங்களோ? எல்லாம் ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி, அவங்க கொடுக்குற இடம் தான் அம்பட்டத்துக்கும் காரணம். முதல்ல அந்த அட்மின் மண்டையை உடைக்கணும் பாத்துக்க, அதுக்கப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். நடக்க வேண்டியெல்லாம் தானே நல்லதாவே நடக்கும். ஏற்கனவே அக்கா மாமியார் பண்ண குடும்பம் தாங்க முடியாம தான் வீட்டை விட்டு நான் ஓடி போறேன்னு தலை தெறிக்க ஓடி போயிருக்கு. கொஞ்ச நேரமாச்சும் அதுக்கு கால அவகாசம்னு ஒன்று கொடுக்கணும்ல.
அதுக்கு இல்லாம நாமளும் நடக்க பிடிச்ச கேஸுக்கெல்லாம் உடனே போய் நின்னா அது என்னத்தை தான் செய்யும் சொல்லு. இன்னும் கேட்டா நாம அப்படி போறது எரிரத்தியில எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இருக்கும். பச்சை புண்ணை மேல மேல குத்திக்கிட்டே இருந்தா அது எப்படி ஆறும்? அதுல இருந்து சீடு ரத்தமா தான் வலியுமே ஒழிய புண்ணு ஒருபோதும் ஆறவே ஆறாது. இப்ப நீ சொல்றதும் அது கணக்கா தான் இருக்கு. அதுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு, உணர்வுகள்லாம் இருக்குல்ல, அது மனசுன்னு காயப்படுத்தி இருக்குல்ல, அதை நம்மளும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கணும். அதுக்கு இல்லாம இப்பமே உடனே இந்த பிரச்சனை என்னவோ தீர்த்து வச்சுற மாதிரிதான், நீ என்னவோ பெரிய பஞ்சாயத்து தலைவி மாதிரிதான் உடனே போயே ஆகணும் நிக்கிற. எப்படி மாமா சொல்ற மாதிரி நம்ம காலையில போறதுதான் கரெக்டா இருக்கும். இவர் போனது அக்காக்கு தெரியலன்னு இவரு தான் சொல்றாரு. ஆனா உண்மை என்னன்னு அக்காவை கேட்டாதான் தெரியும். எத்தனை பேர் கூடி நின்னாலும் தான் புருஷன் இருக்கானா இல்லையான்னு ஒரு பொண்டாட்டிக்காரிக்கு கண்டுபிடிக்க தெரியாமலா இருக்கும். நீங்க வேணா பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்தேன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் அதுவும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கும். அது சரியான நடிப்பு கல்யாச்சே. அதை பத்தி எனக்கு தானே தெரியும். அவளை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் தப்பு பண்ணிட்டதான் நினைச்சிட்டு கோச்சிட்டு போயிருக்கா. அப்புறம் எப்படி அவளே வழிய வந்து பேசுவா? நான் உங்களை பார்த்துட்டா மாமா வாங்க மாமான்னு கூப்பிடுவா. நீங்க தானே வழிய போய் பேசணும். பேசியிருந்தா அவ ஒருவேளை பேசலாம், நீங்க இப்ப வந்து குறை சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் நினைப்பே வேற. அவள் சோகமாவோ கவலையாவோ இல்லை, ஒரு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு கோவமாக தான் இருந்தா. அதனால தான் அவள் முகத்தில் எப்படி முழிக்கிறதுன்னு புரியாமல் நான் திரும்பி வந்துட்டேன். அதான் சொன்னோம்ல, குத்தமுள்ள நெஞ்சுதான் குறுக்கு இருக்குன்ட்டு. அதான் உங்களுக்கு குறு கொடுத்துட்டு நீங்களும் வந்துட்டீங்க. சரி சரி விடுங்க, நாங்கள் நாளை காலையே போய் சமாதானப்படுத்தி அக்கால கூட்டு வர வழியை பார்க்கோம். சுந்தரி அக்கா சொல்றது சரியா தான் இருக்கு. நீங்க 2 நாளா இருந்தது நிச்சயமா அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க அங்க இல்லாதது அக்கா நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இனிமையாச்சும் அவங்க தனியா உட்காந்து யோசிப்பாங்க. யோசிக்கும் போதுதான் அவங்க பக்கம் உள்ள தப்பும் தெரியும், உங்க பக்கம் உள்ள தப்பும் தெரியும். உங்களோட நியாயமும் புரிஞ்சாதான் அவங்களுக்கும் நம்ம செஞ்சிருக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க நாளைக்கால போகும்போது சமாதானம் ஆகி உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்கு. நீங்க இல்ல நாம போறோம்னு சொல்லு. அவ எதுக்குடி? அவளுக்கும் வீடு குடும்பம் பிள்ளை குட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, மாமியாலாம் ஒருத்தி இருக்கா. அப்புறம் நம்ம இவளை இழுத்துட்டு போக அது இவ வாழ்க்கையில புயலா வீசிட போகுது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு கடந்து போராடிட்டு கிடக்கணும். அதோட அவ வீட்டுல இருந்து அவ வெயிட் வேலையாவது பாக்கட்டும். தேவையில்லாம அந்த பிள்ளைய இதுல சிக்க வைக்காத. அது எங்களுக்கு தெரியாதா? பிள்ளைங்களை தனியா கூட்டிட்டு போறமே, பேச்சு தனிக்கு கூட ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும். அதோட இல்லாம அக்காவுக்கு தேனை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இவ சாஃப்டா பேசுவாளா, அதனால ஒருவேளை இவ பேசுறதை கேட்டு மனசு மாறி வர வாய்ப்பு இருக்குல்ல. இவளோட மாமியாரை பார்த்து நான் பேசி அப்பமே சம்மதமும் வாங்கியாச்சு. இவ மாமியெல்லாம் இவ வீட்டுல தண்டமா கிடந்து தின்னுட்டு தான் கிடக்கா. அதோட உபயோகமா ஒரு வேலையாவது பார்க்கட்டும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போமா, நல்லா இருப்பான்னு என் காலில் விழாத குறையா சொல்லிவிட்டாங்க. தெரியுமா உனக்கு? இப்ப சிரிச்சியா? உனக்கு சிரிப்பு வேற வருது இந்த கொலையிலையா? சிரிப்பு ஒண்ணுதான்டி கேடு உனக்கு. நியாயமா பார்த்தா இதை கேட்டு நீ அழலாம். உன் மாமியார் கடந்து முக்கால முறையால அழுதுட்டு கிடக்காங்க கடந்து. அதெல்லாம் கிடக்கட்டும். அதான் இவ வரல, நான் அப்போ உங்க பரத்தால வரேன். எனக்கு இங்க கிடக்கவே முடியாது, மனசு கேட்காது. நீங்க வர வரைக்கும் தவியா கடந்து தவிச்சிட்டு கிடக்கணும். அதோட நானும் உங்க கூட வந்தேன்னா என்ன நடக்குது ஏது நடக்குது என் கண்ணால பாப்பல. இங்கே நீ வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷனு. அதுக்கு ஓகேனா தான் உன்னை கூட்டிட்டு போவேன், இல்லைன்னா நீ இங்கே கடை. என்னது? அங்க வந்தனா வாயே திறக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரி சைலண்டா இருக்கிறதா இருந்தா எங்க கூட வா, இல்லனா நீ இங்கே இரு. எப்படி உன் சௌகரியம்? சம்மதானா வா, இல்லனா இல்ல. அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி பாப்போம். இங்கே முடியாதுன்னு சொல்லிட்டா இவ விட்டுட்டு போனாலும் விட்டுட்டு போவா வேணும்ட்டு. அங்க போய் பார்த்துக்கலாம். சரிடி, நீ சொல்றதுக்கு நான் ஓகே சொல்றேன். ஆமா, என்னவோ பெரிய ராணுவ ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட மாதிரி தான் ஓகே சொல்றாங்க மேடம். ஏன்னா மாமாவை பார்த்தா அக்கா நிச்சயமா மாமா மேல கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைய பார்த்தா சோகம் தாங்காம அது அழும். அதை பார்த்தோன்னா என் மனசும் கேட்காது. என்ன அறியாம நானும் அழ ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியாது. நீ கேட்கவே வேண்டாம், தலைகால் புரியாம ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவேன். அதுக்காண்டி தான் தேனை கூட்டிட்டு போறேன். ஏன்னா தேன் என்ன இருந்தாலும் வெளியே ஆள் இல்ல. அவளுக்கு அவ்வளோ ஈஸியா இதெல்லாம் பார்த்தாலும் அழுகையோ சோகமோ கோவமோ நிச்சயமா வரவே வராது. 3வது ஆளா நின்று அட்வைஸ் பண்றது ரொம்ப ஈஸி. அவளால அது பண்ணவும் முடியும். அக்காவோட மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவ பேசினா நிச்சயமா அக்காவும் நாம சொல்றதை கேட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதனால நம்மளால எதுவும் பேசவும் முடியாது. அவ சொல்றது அவகிட்ட கேட்கும்போது கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். மாமா சொல்றது மாமா கிட்ட கேட்கும்போது அது நமக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். அதனால நம்மளால எந்த முடிவும் நிலையா எடுக்க முடியாது. அதோட 3வது ஆள் பேசினாதான் அது என்ன பிரச்சனை, யார் மேல தப்பு இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறதுன்னு ஒரு வழி பிறக்கும்ல. அதுக்காண்டி தான் தேனையும் கூட்டிட்டு போலான்னு சொல்றேன். ஆமா என்னவோ இந்த அம்மா ரொம்ப புத்திசாலித்தனமா பேசிட்டே தான் நினைப்பு. கையில் என்னடி வாங்கி வச்சிருக்க? எதுக்கு அதை வாங்கி வச்சிருக்க?
நாய் கழிச்சா குப்பையில தூக்கி போறதுக்கு. அடியே யாரு உனக்கு ரொம்ப எகத்தலமா தான் போச்சுரு. இரு பாப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் உனக்கு கச்சேரியா. அதை வாங்கி 1 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. பூவெல்லாம் வாடி போச்சு. போட்டிப்போ முதல்ல கொண்டு போய் பாப்பா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வா. அதுக்கு பிறவாது இதுங்களுக்கு நல்ல காலம் பறக்குதான்னு பாப்போம். அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறமாவது அந்த ஆத்தாக்காரி கண்ணை திறந்து பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுட்டோம். உன் மகனை தெருவில் விட்டுலாமா அப்போ? சரி பரவாயில்ல, இந்த வகையிலாவது நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோமே. எல்லாரும் மகனை தான் வசதியாக பேசுவாங்க, ஆனால் உனக்கு மருமக தான் முக்கியம். மருமக பேர்லலாம் அர்ச்சனை பண்ணணுன்ற புத்திசாலி மாமியாராக இருந்தா 2 பேர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணணும். அப்போதான் 2 பேருக்கும் நல்ல காலம் பறக்குதுன்னு கவலைப்படுறது ஒரு நியாயம் இருக்கு. அடியே நீ மாமியாரா இல்லை நான் மாமியாராட்டி? அந்த சந்தேகமா எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, நீ புத்திசாலித்தனமா ஆத்தால மடக்கிட்டல. அதான் பதில் சொல்ல முடியாம ஆத்தா இப்படி ஒன்ன கேள்வி கேட்குது. சரி இப்போ காலகட்டத்தில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வர வழியை பாரு. இங்கே பாருத்தா, தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீ ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு எங்களையும் கவலைப்படுத்தாத. நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு நாளையோட ஒரு முடிவு வந்துடும், சரியா? அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். தேவையில்லாமல் கவலைப்படுறதை விட்டுட்டு வீட்டில் போய் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. அதெல்லாம் சரிதாயா. நீ நாளைக்கு எங்கள் கூட வரியா இல்லையா? முதல்ல நாளைக்கு நீங்கள் போங்க, அதுக்கு பிறகு நான் வரேன். ஏன்னா முதல்ல என்னை பார்த்துட்டா அவள் கோவப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அது மூலமாக அவளுக்கு கோவமும் பிடிவாதமும் வீம்பும் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் அதை இறக்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். முதல்ல நாங்கள் போய் அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்க்குறோம். அதுக்கு பிறகு நீ வர்றதும் சரியாக தான் இருக்கும். என்ன செய்யறது, தப்பு பூராதே நான் பண்ணிட்டு அவளை குத்தம் சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்லைல்ல. ஆமா, வாழை விட்டுட்டு அதுக்கப்புறம் தும்ப பிடிச்சி என்ன பிரயோஜனம்? பிறகு அது அந்துதான் போகும். உன்னை நம்பி வந்தவளை நீ இப்படி உதாசீனப்படுத்திருக்க கூடாது. அவளை நீ ஒரு பொருட்டா நினைச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ பண்ணியிருப்பியா? எல்லாம் என் நேரம் தான், வேற என்னத்த சொல்ல. புத்தி கெட்டத்தனமா இப்படி நடந்துக்கிட்டு ஒரு தப்பையும் பண்ணிக்கிட்டு இப்போ எப்படி அதுலேருந்து மீண்டு வரதுன்னு வழி தெரியாம திக்கு தெரியாம தசை தெரியாம தவிச்சிட்டு கிடக்க. அவ என்ன என்கிட்ட காசா இல்லை பணமா கேட்டா? இல்லையே, ஆசையா பாசமா ஒரு 4 வார்த்தை தானே கேட்டா. அதை கூட பேச முடியாம அவளை அவமானப்படுத்தி அனுப்பிட்டேனே. நீ என்னதான் என் மகனாவே இருந்தாலும் நீ பண்ண தப்புக்கு நான் உடனே இருப்பான் மட்டும் நினைக்காத. 1000 தான் இருந்தாலும் நீ அன்னைக்கு பண்ணது பெரிய தப்பு. அது மன்னிக்கவே முடியாத தப்பு. எனக்கு மகனா இருந்தாலும் சரி இல்லை மருமகளா இருந்தாலும் சரி 2 பேரும் ஒண்ணுதான். தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சரி தைரியமா சுட்டி காட்டுற அளவுக்கு எனக்கு மனசுல தெம்பும் தைரியமும் இருக்கு. ஏன்னா நான் 2 பேரையுமே என்னைக்குமே வித்தியாசம் பிரிச்சு பார்த்ததே இல்லை. 2 பேரையுமே என் பிள்ளைங்களா தான் நினைக்கிறேன். அதனாலதான் என்னால உரிமையா கண்டிக்கவும் முடியுது. அவ என்னைக்காச்சும் உன்கிட்ட நகை நட்டு வேணும்னு கேட்டு நச்சரிச்சிருக்காளா? இல்ல கட்டிக்கிறதுக்கு நல்ல துணிமணியா வாங்கி கொடு உன் உசுரதான் எடுத்திருக்காளா? அவ என்னைக்கா இருந்தாலும் ஆசைப்படுறது உன் கையால 1 முழம் பூ, அது மட்டும்தான் அவ விரும்புவா. நீ வெளியில போயிட்டு வரும்போது நீ அதை வாங்கிட்டு வருவந்தானே வாசல்ல ஆசையா நின்று காத்திருந்து அதை வாங்கிட்டு போய் வச்சதுக்கு அப்புறம் தானே மறு வேலையே பாப்பா. அதை தாண்டி வேற ஏதாவது உங்ககிட்ட அவ கேட்டிருக்காளா இல்லை எதிர்பார்த்திருக்காளா? ஏன்னா அந்த பிள்ளைக்கு எந்த ஆசையோ இல்லை எதிர்பார்ப்போ எதுவுமே இருந்ததில்ல. நீ கிழிச்ச கோட்டை என்னைக்காவது தாண்டி இருக்காளா? அவ கணவன் சொல்லே மந்திரன்ட்டு உன் பேச்சை தவிர மறு வார்த்தை எதுவும் பேசியிருக்குமா அந்த பிள்ளை? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அந்த பிள்ளை அப்படி எதுக்காண்டி உங்ககிட்ட அன்னைக்கு வந்து நின்றுச்சு சொல்லு. உன் ஆத்தாக்கறி பண்ண கொடுமை தாங்க முடியாம தானே நம்ம புருஷன்ட்ட போனோம். 4 வார்த்தை ஆறுதலாக ஏதாவது சொல்லுவான், நம்ம மனக்கவலையை தீர்த்து வைப்பான், நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுவான்ற நம்பிக்கையில தானே உன்னை எதிர்பார்த்த அன்னைக்கு உன் முகத்தையே ஏக்கமா பார்த்துக்கிட்டு நின்றுச்சு. ஆனா நீ நீ என்ன பண்ண சொல்லு, என்ன பண்ண? அவளுக்கு அனுசரணையா ஒரு 4 வார்த்தை பேசாட்டி கூட அவமானப்படுத்தாமலாவது இருந்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு சொத்துல ஆசைப்பட்டு வந்து நிக்கிறியான்ட்டு அவளை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி உன்னை கேட்டுட்டியே. இத்தனை வருஷம் உன் கூட கூட நடத்திருக்காளே, என்னைக்காச்சும் நீ இருக்கிற இந்த வீடு என் பேர்ல எழுதிவேன்னு கேட்டிருக்காளா? இல்ல இந்த சொத்து தான் முக்கியம், நீ ஒன்னும் எனக்கு தேவையில்லைன்னு உன்னை தூக்கி எறிஞ்சு பேசியிருக்காளா? சொல்லு. நீ பிரச்சனை வரும்போது நாம எல்லாம் இந்த வீட்டை விட்டு எழும்பிலன்னு சொல்லும் போது கூட மறு பேச்சு கேட்காம சரி மாமான்னு தலையாட்டிட்டு உன் பின்னாடியே வந்தவ தானே அவ. அவளை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டு இப்போ குத்துதே குடையுதானே, என்ன பண்ண முடியும் சொல்லு? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவ கட்டினவட்ட தானே வந்து நின்னா, கண்டவன்ட்ட போய் நின்று ஆறுதலா 4 வார்த்தை பேசணும்னு பேசலையே. என்னவோ அவ பெரிய செய்யக்கூடாத தப்பு செஞ்ச மாதிரி அவளை அடிச்சதோட இல்லாம அவமானப்படுத்தினதோட இல்லாம கேட்கக்கூடாத கேள்வியும் கேட்டு அவளை நிலக்குழிய வச்சுட்டியே. நீ சொல்ற பேச்சுக்கெல்லாம் தலையாட்டுறதால அவளை நீ என்ன தலையாட்டி பொம்மையாவே மாத்தினு நினைச்சியா? அவ ஒன்னும் நீ பேசுற பேச்சுக்கெல்லாம் மறு பேச்சு பேசாம கேட்கறதால தலையாட்டி பொம்மை இல்ல, அவ உயிருள்ள மனுஷி, ஆசையும் பாசமும் நிறைஞ்ச மனுஷி. அவ எதிர்பார்ப்பெல்லாம் என்ன? உன்னோட அன்பு மட்டும் தானே. அதை தாண்டி வேற ஏதாவது உங்ககிட்ட கேட்டு நின்றுருக்கான்னு சொல்லு. நான் என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கிறேன். நான் கேட்டது தப்பு தான் ஒத்துக்கிடுறேன். என்ன மன்னிச்சிருத்தா. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. உண்மையிலே பார்க்க போனோம் அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. அவன் நல்லவ. அவளை குறை சொன்னான் என் நாக்கு அழுகிடும். இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மண்டையிலே உரைக்குது. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, உன் பொண்டாட்டிக்கிட்ட தான். அவள் யாரு? இன்னொரு வீட்டு பொண்ணாவே இருந்தாலும் நீ கட்டின பொண்டாட்டின்ற உரிமையில தானே அவளை அன்னைக்கு கண்டிச்ச. அதே உரிமையில போய் நான் இப்போ தப்பு செஞ்சுட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும், உன் பின்னாடியே ஓடி வந்துடுவான். மாமா மாமன் உனக்காக உசிரியா கொடுக்கக்கூடியவ அவ. அவ நீ சொன்னா மறு சொல்ல பேசாம நிச்சயமா உன் கூட வந்துடுவா.
ஐயோ இந்த கிழவி அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கிடுமா. சரி, எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வர மாட்டேங்குது இதுக்கு. லதாயா எலும்பு, நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டல, அது உன்னே எனக்கு போதும். நீ கவலைப்படாத. என்னமா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். நல்ல சகனடா, கோவில் மணி கூட அடிக்குது பாரு. ஆமா, தப்பு பண்றது சகஜம்தான். மனுஷனா பிறந்தா நிச்சயமா ஏதாவது ஒரு தப்பு யாரா இருந்தாலும் பண்ணதான் செய்வாங்க. நான் தப்பே என் வாழ்க்கையில பண்ணதில்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க உண்மைக்கும் பொய் சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். தப்பு செஞ்சுட்டு தான் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுதான் தப்பு மாமா. ஆனா அதை விட்டுட்டு நம்மளோட தப்பை ஒத்துக்கிட்டு தைரியமா முன்னாடி வந்து சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கே ஒரு துணிச்சல் வேணும். நீங்க எப்போ நீங்க செஞ்ச தப்பை உணர்ந்துட்டீங்களோ அதுவே மன்னிச்சதுக்கு சமந்தான். நீங்க நிச்சயமா அக்கா கிட்ட போய் பேசுங்க, அதுவும் பாருங்க உங்களை கட்டாயம் மன்னிச்சிடும். இங்க பாரு கிளவி, என்னமோ மாமா கிட்ட நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படி தப்பு பண்ணிட்டு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டார. நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். முடிஞ்சதை பத்தி பேசுறதெல்லாம் என்னமோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து ஆக வேண்டிய காரியம் என்னவோ அதை பார்ப்போம், புரியுதா? சரிட்டி. ஆமா, இப்ப நல்லா பூம்பு மாடு மாதிரி தலையாட்டு. இதுக்கு முன்னாடி இந்த அறிவை கொண்டு அடமான கொண்டு வச்சுட்டு போல இருக்கு. நீங்க அழாதீங்க மாமா. நீங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமா அக்காக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, அது தாங்கிக்கவே செய்யாது. அப்புறம் நாம தான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குன்னு அப்புறம் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். அப்புறம் அதுக்கு சமாளிக்க போராடிட்டு கிடக்கணும். தேவையா இதெல்லாம்? இல்லையே, நான் அழவே இல்லையே. அது கண்ணுல என்னன்னு தெரியல, ஒரே உறுத்தலா இருக்கு. காலையில இருந்து உடம்புல சூடு தாவிட்டு நினைக்கிறேன். ஏன் வாங்கல, தலையில நல்லா எண்ணெயை தப்பி வச்சு ஒரு குடம் தண்ணி தூக்கி தலையில ஊத்துறேன். அடியாய் அடியாய் போதும்ட்டு, உடனே இதுதான் சாக்கு, நல்ல காலை வராத. போய் வேலை இருந்தா ஏதாவது பாரு, பிள்ளைங்களை போய் பள்ளிக்கூடத்துல கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் தான் இவன் பார்த்துட்டு கிளம்புவான். இப்பதான் அந்த ஆளுக்கு போன் அடிச்சிருக்கேன், என்னமா தான் வருவான். அவன் வந்த பிறகுதான் போகணும். யாருக்குடி போனை போட்டிருக்க? சேகரை வர சொன்னா போதுமாட்டி, அவன் வந்து கூட்டிட்டு போக மாட்டானாக்கும். எதுக்குடி அடுத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு? நம்ம வீட்டுல தான் பிள்ளை இருக்குல்ல, நம்ம பிள்ளை, அது போதாதா? அந்த லூசுக்கு தான் போன் அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். என்னது, என்ன சொன்ன? கையில வெண்ணெய் வச்சுட்டு எதுக்கு நெய் கலன்னு சொன்னேன். எங்கடி ஓட நில்லுட்டி எருமை. ஏன் உன் வாய்க்கு கொஞ்ச நேரம் பூட்டு போட்டு வச்சிருந்தா ஆவாதுனா இருக்கு. இம்பூட்டு நேரமா மாமா பண்ணது குத்தன்ட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சேன். அடுத்தது நான் உன் பிள்ளைய வந்து என்னத சொன்னேன்னு அவன் இவன் பேசிவிட்டேன். என்னமா அதுக்கு ஒரு மூச்சு அட்வைஸ் பண்ணுவேன், தேவையா இருக்கு? எம்மாடி எனக்கு காது கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, காதுல இருந்து ரத்தமா ஊத்துது. என்னமா போய் மருந்து போடணும். ஆளை விடுடா சாமி. உன்னைய சும்மாலாம் விடக்கூடாது, வாய் ரொம்ப தான் இழுது உனக்கு. ஏற்கனவே தலை ரொம்ப ஊரெல்லாம் எடுக்குதே, யாருடா சொரிஞ்சு விடுவான்னு பார்த்தேன். அப்படிதான் நல்லா சரி. அக்கா உன் குசுமுக்கு ஒரு அளவே இல்லாம தான் போச்சு. அவங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. இல்லைன்னா பின்ன சும்மா அவங்க கோவப்படுறாங்க, நீ ஏதாவது இடகடமா சீண்டிக்கிட்டே இருக்க, அது தாங்க முடியாம தான் அவங்க கோவப்படுறாங்க. சும்மா சொன்னாங்க பெரியவங்க, எல்லாம் கலந்துதான் வாழ்க்கைன்னு. அதான் கேலி சிரிப்பு கூத்து கும்மாளம் சண்டை சச்சரவு அழுக எல்லாம் கலந்து வச்சிருக்கோம் நாங்களும் தான். காமெடி விட்டுட்டீங்களே, அதுவும் தான் இருக்குது. என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம குடும்பத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா?